கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சூழ்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வார்த்தைகள் சோதனை வென்றிட தந்திருள்வார். சூழ்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சூழ்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். சூழ்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. 7 மடங்கு நெருப்பு நடுவினும் இயேசு நம்மோடு நடக்கிறார். மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடு நடக்கிறார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். சோதிடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தும் நம்பிடுவோம் கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசு என் அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார்,
திக்கற்ற மக்களின் மறைவிடம் பக்கபலம் பாதுகாப்பு கற்றில் இயேசுவே அடைக்கலம் பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம் எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம் நம் பக்கபலம் நம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக கூட உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில் பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில் எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சம் நீரே பெரும் கன்மலையின் நிழலே எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சம் நீரே பெரும் கன்மலையின் நிழலே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமர்ந்திடும் செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமர்ந்திடும் எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயமெடுப்போம் மாறே எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயமெடுப்போம் மாறே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே 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 எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீரல்லவோ வைத்ததும் நீரல்லவோ கன்மலை தேனும் வடியும் என்னையும் தருவது நீரல்லவோ கன்மலை தேனும் வடியும் என்னையும் தருவது நீரல்லவோ உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில் மதிலை மோதி
எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சம் நீரே, பெரும் கன்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சம் நீரே, பெரும் கன்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீரல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீரல்லவோ. கன்மலையும் தேனும் வடியும் என் மனது நீரல்லவோ. கன்மலை தேனும் வடியும் என்னையும் தருவது நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக கூட விருத்தியாக்குவார் விசாலமாக்குவார். விருத்தியாக்குவார் விசாலமாக்குவார், உலகை பரம்பி படர்ந்திட செய்வார். விருத்தியாக்குவார் விசாலமாக்குவார், பலகை பரம்பி படர்ந்திட செய்வார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், விரும்பி வழிந்து ஓடிட செய்வார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், திரும்பி வழிந்து ஓடிட செய்வார். சிறிய எளிய என்னை நோக்கி பார்த்து புல்லிருந்து தூக்கி என்னை விட்டு, சிறிய எளிய என்னை நோக்கி பார்த்து புல்லிருந்து தூக்கி விட்டு, என்னை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனம் சுதந்தரிக்க பண்ணும் தேவனே. என்னை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனம் சுதந்தரிக்க பண்ணும் தேவனே. விருத்தியாக்குவார் விசாலமாக்குவார், பலகை பரம்பி படர்ந்திட செய்வார். விருத்தியாக்குவார் விசாலமாக்குவார், தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், விரும்பி வழிந்து ஓடிட செய்வார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், திரும்பி வழிந்து ஓடிட செய்வார். உள்ளே அடுத்து காயப்படுத்தி மனித
அந்த சொற்களாலே மனதை வருத்தி மதுக்குள்ளே அடைத்து காயப்படுத்தி அந்த சொற்களாலே மனதை வருத்தி என்னை மட்டுப்படுத்த நினைத்த முன்பு மதில் மேலே படர செய்து கனி தரும் செடியாய் மாற்றுவார். என்னை மட்டுப்படுத்த நினைத்த முன்பு மதில் மேலே படர செய்து கனி தரும் செடியாய் மாற்றுவார். விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், அதை படர்ந்திட செய்வார். விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பரவி பரவி படர்ந்திட செய்வார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், விரும்பி வடிந்து ஓடிட செய்வார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், விரும்பி வடிந்து ஓடிட செய்வார். விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பருகி பரவி படர்ந்திட செய்வார். விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பருகி பரவி படர்ந்திட செய்வார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், விரும்பி வடிந்து ஓடிட செய்வார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், விரும்பி வடிந்து ஓடிட செய்வார். தரிசனத்தை அவமதித்து வேண்டாம் என்று ஏகமாய் வெறுத்தும் தரிசனத்தை அவமதித்தும் வேண்டாம் என்று ஏகமாய் வெறுத்தும் என்னை தரிசனங்கள் காண செய்த தேவன் என்னோடு இருந்த காரியத்தை வாழ்த்திட செய்வார். என்னை தரிசனங்கள் காண செய்த தேவன் என்னோடு இருந்த காரியத்தை வாழ்த்திட செய்வார். விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பழகி பரம்பி படர்ந்திட செய்வார். விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பழகி பரம்பி படர்ந்திட செய்வார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், விரும்பி வழிந்து ஓடிட செய்வார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், விரும்பி வழிந்து ஓடிட செய்வார். சிறிய எளிய என்னை நோக்கி பார்த்து புழுதியில் இருந்து தூக்கிவிட்டு சிறிய எளிய என்னை நோக்கி பார்த்து தூக்கிவிட்டு என்னை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனம் சுதந்தரிக்க பண்ணும் தேவனே. என்னை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனம் சுதந்தரிக்க பண்ணும் தேவனே. விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பழகி பரம்பி படர்ந்திட செய்வார். விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பழகி பரம்பி படர்ந்திட செய்வார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிட செய்வார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிட செய்வார். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், நம் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள்
விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. 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 என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாமல் காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாத காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும்.
ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும் துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும் முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமாம் மோட்ச வீட்டிலே பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே ஆத்துமனேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும் துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும் அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே யெகோவா ஈரே எந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ரஃபா எந்தன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே யெகோவா ஈரே எந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ரஃபா எந்தன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன் எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன் எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன் யெகோவா ஈரே எந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ரஃபா எந்தன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே யெகோவா ஈரே எந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ரஃபா எந்தன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே யெகோவா ஈரே எந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ரஃபா எந்தன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே யெகோவா ஈரே எந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ரஃபா எந்தன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே யெகோவா ஈரே எந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ரஃபா எந்தன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே எந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ரஃபா எந்தன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அல்லேலூயா அல்லேலூயா இவ்வளோதான் அல்லேலூயா
இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடணும். என்ன பாடணும்? என் முழு உள்ளம் இயேசுவை பாடும். இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு 200 கிராம் கூட இயேசுவை பாடுற மாதிரி தெரில. அல்லேலூயா. எப்படி பாடணும்? முழு உள்ளத்தோடு பாடணும். நம்ம எல்லாம் சூப்பரான ஆக்ட்ரஸாக இருக்கிறோம் இங்கே. நல்லா வீடியோவில் பார்க்கணும்னு நினச்சி அப்படியே கை தட்டிட்டு பாட்டு பாடுற மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு சத்தம் கூட வரமாட்டேங்குது. அப்படியே பொறுமையாக அப்படியே ஆக்ஷன் மட்டும் பண்ணுறோம். நல்லா கை தட்டி பாட வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு சரணம் மாத்திரம் மட்டும் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கடந்த 5 மாதம் முழுவதும் அவர் என்னை சிறகுகளாலே மூடிக்கொண்டார். அல்லேலூயா. அவர் செட்டைகளால் அணைத்து கொண்டார். ஆமென். வேடு கண்ணுக்கு என்ன பண்ணார்? விலைக்கு காத்து கொண்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க? உள்ளத்தின் ஒரு நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்துலேருந்து சொல்லுங்க பார்ப்போம். அவர் சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார். செட்டைகள் நிலையில் என்னை அடைக்கல போது என்னை எந்த ஒரு தீங்குக்கு விலக்கி பாதுகாத்தார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு இந்த ஒரு சரணத்தை மட்டும் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டா, செட்டைகளால் அணைத்து கொண்டா, வேடனின் கண்ணினில் சிக்கிடாமல் காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தா. நல்ல கரடி பாடலாமா? சிறகுகள் ஆமென் என்னை மூடிக்கொண்டார். ஆமென் ஆமென். வேடனின் கண்ணினில் சிக்கிடாமல் காத்திட என்னை சுற்றி வேலி. அல்ல முழு உள்ளத்தோடு கரங்களை தட்டி ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேஸ்வர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேஸ்வர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றோ, போற்றிடும் என் உள்ளம் என்றோ, துதித்திடும் என் உள்ளம் என்றோ, போற்றிடும். கடைசியாக ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேஸ்வர் இயேசுவையே. ஆத்துமா முழு உள்ளத்தோடு ஆத்துமனேஸ்வர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றோ, போற்றிடும் என் உள்ளம் என்றோ, துதித்திடும் என் உள்ளம் என்றோ, போற்றிடும் என் உள்ளம் என்றோ. ஒரு விஷயம் கூட நல்லா கரலடி இந்த காலுவை ஆண்டவர் நாமத்தை உயர்த்துங்க பார்ப்போம். நம்ம சிறுகளால் அணைத்து கொண்ட தெய்வம். அல்லேலூயா. எந்த ஒரு வேடனின் கண்ணுக்கு நம்மளை ஒப்புக்காமல் நம்மளை இதுவரைக்கும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல எழுந்துக்கலாம். ஒரு 20 நிமிஷம் கர்த்தரை ஆராதித்து கொண்டு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாம் இருக்கிற இடத்துல எழுந்துக்க போகிறோம். எழுந்து நிற்கலாமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் ருசித்து பார்த்துருக்கிறீங்க வாழ்க்கையில்? நம்ம எந்த கஷ்டம் வந்தாலும் சரி கர்த்தர் அவருக்கு நம்ம நல்லவராக இருந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இந்த இடத்துல இன்றைக்கு 7ஆம் தேதி நிற்கிறோம். ஜூன் மாதத்தை நம்ம பார்க்குறோம். பக்கத்தில் இருக்கிறவங்க பாருங்கள் பார்ப்போம். ஒரு நிமிஷம். தெரியுறாங்களா? நல்லா இருக்கீங்களா? பார்த்து கேளுங்க. நல்லா சிரிச்ச முகத்தோடு கேளுங்க பார்ப்போம். நல்லா அவர்களை நம்ம பார்க்கிறோம், விசாரிக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் இந்த நாளில் நம்மளை வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய கிருபை மாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாதத்தின் வாக்குத்தத்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. இந்த கர்த்தர் நம்மளை எப்படி என்ன ஆசீர்வதிக்க போகிறாரு? ஆமாம், தேசத்தையே என்ன சொல்கிறாரு? பயப்படாதுன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. தேசமே பயப்படாதுன்னா நம்ம தான் தேசம். அல்லேலூயா. நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு? பயப்படாத, எதையும் நீ பயப்படாத. இந்த காலவேளையில் நீங்கள் 5 மாதத்தில் நீங்கள் பயந்து வந்திருக்கலாம். 5 மாதமாக ஏதோ நினைத்து கொண்டு கலங்கி கொண்டு இருக்கலாம். இல்லை 5 மாதமாக ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு இது எப்படி முடிய போகுது, இது எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம், பயத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மளுக்கு வாக்குறுத்திருக்கிறார், நம்ம பயப்படவே கூடாது, பயப்படவே கூடாது. என்றால் சாதாரண காரியத்தை செய்ய போவதில்லை கர்த்தர். அவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி நல்ல கரங்களை தட்டி அவரை நாமத்தை உயர்த்துங்க பார்ப்போம். ஒருவரும் அமைதியாக இருக்கப்படி இது கர்த்தருடைய ஆராதிக்கிற நேரம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற நேரம். கர்த்தரை நன்றி செலுத்துகிற நல்ல கரங்களை தட்டி, அப்பா நான் பயப்பட மாட்டேன்,
நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் நீர் பெரிய காரியங்களை செய்கிற ஒரு நல்ல மேய்ப்பர், ஒரு நல்ல தெய்வம் நீர் என்னோர் பட்சத்தில் இருப்பதால் நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. நான் நன்றி பலிகளை செலுத்த வந்திருக்கிறேன், நன்றி பலிகளை செலுத்த வந்திருக்கிறேன். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நீர் பாராட்டின ஒவ்வொரு நன்மைக்காகவும் இந்த காலை உனக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறேனப்பா, நன்றி செலுத்த வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்த வந்திருக்கிறேனப்பா. நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. வாயில் திறந்து அப்பா நன்றி 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 ஆண்டவரே. அந்த கடந்த 5 மாதம் முழுவதும் என்னை கண்ணின் இமையை போல பாதுகாத்த தெய்வம், எந்த வேடன் கண்ணுக்கு என்னை சிக்கிடாமல் பாதுகாத்த தெய்வமே உமக்கு நன்றி 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 அப்பா. என்னுடைய பக்கத்தில் இருக்கிறவங்க விழுந்து போனார்கள், என் இடது பக்கத்தில் இருக்கிற விழுந்து போனார்கள், எனக்கு எதிராக இருக்கிறவர்கள் விழுந்து போனார்கள். ஆனால் என்னையோ இந்த காலவேளை ஒரு பொருட்டாய் நீக்க வைத்து உம் நாமத்தை உயர்த்தும்படியாக உன்னை செய்த நன்மையை சொல்லி உமையை பாடும்படியாக வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்தும்படியாக நன்றி அப்பா. உமக்கு நன்றி நன்றி நன்றி, அந்த கிருபைக்காக நன்றி அப்பா. உள்ளத்தில் சொல்லாமா நன்றி இதயத்தோடு உம்மை ஆராதிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நன்மை செய்தபடியால் இல்லைப்பா, நம்ம ருசித்து இருக்கிறபடியால் இந்த காலவில் நம்ம நன்றி செலுத்த வந்திருக்கிறேன், நன்றி செலுத்த வந்திருக்கிறேன். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். தத்த செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உள்ளத்தின் ஆழ்த்த சொல்லுமா, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செல். உள்ளத்தின் இதயத்திலிருந்து பாடலாமா, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நல்ல கரலாட்டி உள்ளத்தில் ஆறுத பாடலாமா. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையா என்னை எடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவன் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து ஆமென் மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த அவர் செய்த ஒவ்வொன்று நினைத்தவர்களாக ஆமென் நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே
என்னை மறைத்து பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி விசுவாசர் மாத்த கருங்கட்டி பாடலாமா போது சிட்டைகளாலே என்னை மறைத்து பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி கரங்களை தட்டி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்கவன் அவர் செய்த நன்மைகள் எண்ணினவர்களாக நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்கவன் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்கும் நீ செய்வதை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்ததே நீ செய்வதை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்ததே உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று உம்மை துதிப்பேன் நன்றியோடு உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று உம்மை துதிப்பேன் நீ செய்வதை மறக்க கூடுமோ நீ செய்வதை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்ததே நீ செய்வதை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்ததே உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று உம்மை துதிப்பேன் நன்றியோடு உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று உம்மை துதிப்பேன் நன்றியோடு ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே இந்த கால அவரை மாத்திரம் பாடி ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே சுவையே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்த வந்தோம் என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே எங்கள் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் நல்ல கண்ணடி பாடலாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே தொழுதிட வந்தோ தூயவரே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையை கிடைத்திட்டதே என் சபையுடனே உம்மை துதித்திடவே நல்ல கண்ணடி உள்ளத்தால் சொல்லாம ஆராதிக்க போகிறோம் ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவர் எங்கள் இயேசுவே ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே சுவை அலங்கார வாசலாலே
விசிக்க வந்து நிற்கிறோ ஜீவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கி உங்க ஆலயத்தில் வந்திருக்கிறப்பா வாசலாலே விசிக்க வந்து நிற்கிறோ ஜீவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட கடைசி கரங்கட்டி சொல்ல ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் ஆராதிக்க வந்தோம் ஆமென் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே நல்ல கரந்தடிந்த காலவேளை நன்றி செலுத்துவோமா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா இரு கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோம் உள்ள தாழ்த்த இரு கரங்களை வனத்தை நேராக உயர்த்தி பார்த்து நன்மை செய்தவர் நாங்கள் நன்றி செலுத்துவோமே என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோம் உள்ளத்தின் ஆற்றிலிருந்து பாடலாமா ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை அவரை துதிக்க வந்தோம் துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே அல்லாஹ் கண்ணடிந்த காலவேலப்பா 5 மாதம் முழுவதும் கண்ணின் மணியை போல பாதுகாத்த தேவனை இந்த 6வது மாதத்திலோ உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் உன் நாமத்தை உயர்த்தும்படியாக வந்திருக்கிறோம் சொல்கிறார் மாத்திரம் அல்லாஹ் ஒரு விஷய கரங்களை தட்டி இந்த கால தேவன நாமத்தை உயர்த்துவோமா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்மையால் நிறைத்திருக்கிறீர் உமக்கு நன்றி என்னை நன்மையால் நிறைத்திருக்கிறீர் ஒரு தீங்கும் அணுகாமல் ஒருவேளை இப்படியாய் நீங்கள் ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து வந்திருக்கலாம் கடந்த 5 மாதம் முழுவதும் திரும்பி பார்க்கும் பொழுது எல்லா நாசமோசங்களும் தீங்குகளும் மாத்திரம்தான் என்னுடைய வழியில் நிற்குதுன்னு சொல்லி வந்திருக்கலாம் ஆனால் இந்த காலவில் கர்த்தர் எல்லா தீங்கு நின்று விலக்கி அவர் முன் செல்ல போகிறார் நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் இந்த 6வது மாதத்தில் கர்த்தரே நம்ம கூட நின்று நம்ம கண்கள் பெரிய காரியத்தை செய்ய அவர் பார்க்கும்படியாக அவர் பெரிய காரியத்தை செய்ய நம்ம கண்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் நம்மை வழி நடத்த போகிறார் என்று சொல்லி விசுவாசம் நல்ல கரங்களாட்டி தேவநாமத்தை உயர்த்துவோமா அல்லேலூயா இன்றைக்கு நம்ம கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறார் வேறு எதற்காகவும் இல்லை அவர் செய்த நன்மைகளை அவரை உயர்த்தும்படியாக மாத்திருந்தான் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சொல்லி அவர் நாமத்தை ஓயாமல் உயர்த்தும்படியாக மாத்திரம்தான் இந்த காலவேளை உங்களையும் என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார் அந்த நாமத்தை உயர்த்தும்படியாக தான் உன்னையும் என்னையும் கர்த்தர் இந்த காலவேளையில அவர் ராஜ்யத்தை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் சொல்லி விசுவாசம் நல்ல கரங்களாட்டி அவர் நாமத்துக்கு நன்றி செலுத்துங்க அவர் யெகோவா ஈரே இருக்கிறார் யெகோவா நிசியா இருக்கிறார் யெகோவா ஈரே உமக்கு நன்றி யெகோவா நிசியா உமக்கு நன்றி விலையில்லாத ரட்சிப்பை நம்மளுக்கு கடந்திருக்கிறார் அல்லேலூயா அந்த ரட்சிப்பை பெற்றிருந்தா நம்ம இப்படி ஆராதிப்போம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க
உலக மத்தியில் உலகத்தார் இருக்கிறவங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கோ சரி, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை கொடுத்து நீங்கள் உங்களுக்கு டிக்கெட் கொடுத்து போங்கன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக அதை வாங்கிப்போம். ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள், கர்த்தர் நம்மளுக்கு வெளியேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்துருக்கு. அல்லேலூயா. அதை நம்ம பெற்று இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதை பெற்றிருக்கும் போது கர்த்தரோட நாமத்தை உயர்த்தும் போது அது கம்பீர சத்தத்தோடு உயர்த்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல் உள்ளமோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு கரந்தடி பாடலாமா? ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. நல்லா கரந்தட்டி உள்ளத்தோடு ஆண்டவரே, இந்த காலவில் ரட்சிப்பை எனக்கு கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. நீ செய்த நன்மைகள் ஏராளமாய் இருக்கிறது. நீ செய்த நன்மைகள் என் வாழ்க்கையில ஏராளமாய் இருக்கிறது. அதை எண்ணினவர்களாக உள்ளத்தின் ஆழ்ந்து பாடலாமா? அல்லேலூயா. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. அவர் செய்த நன்மைகள், நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே, உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. கரங்களை பாடலாமா? ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. அவர் தந்த ரட்சிப்பை உணர்ந்தவர்களா பாடுவோமா? நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உள்ளவரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை ஆராதனை ஆமென். ஆராதனை ஆராதனை மன்மை செய்த ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை கிருபையிதே தேவ கிருபையிதே கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேஸ்வரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேஸ்வரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் அருயிரன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பரன் அருயிரன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே அனுதினமோ வழி நடந்தே அனுதது நாமத்தை கிருபையே கிருபையிதே தேவ கிருபையிதே அவருடைய நாமத்தை உயர்த்த முடியா பாடலாமா தாங்கி நடத்திய 6 மாதம் முழுவதும் இயேசுவிலே பொன்னேஸ்வரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே ஆமென் அல்லேலூயா அகமகிழ்ந்தே சிங்ககேபியில் நான் விழுந்தே அவர் என்னை நாமந்திருந்தார் சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தே பனி பொழியா என்னை மறைத்தா சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடு விசுவாசம் மாத்த சொல்லமா சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே நீ மாத்திரப்பா சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா சிங்ககேபியோ எதுவா இருந்தாலும் சரி என்னை காக்கிற தெய்வம் எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனையை கொண்டென்னை காப்பாரே எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனையை கொண்டென்னை காப்பாரே ஆவியினால் யுத்தம் வெல்வேனே சாத்தானின் சமுத்திரம் விழுங்கும் ஆமென் ஆவியினால் யுத்தம் வெல்வேனே சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா விசுவாசம் மாத்திரம் சிங்ககேபியோ ஆமென் அவர் என்னை காத்திடுவா ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் இந்த சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் ஓ அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் நடத்துவாரே அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயம் நல்ல கல்லடி பாடுமா அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்ககேபியோ ஆமென் அவர் என்னை காத்திடும் அவரே அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை அவரே என்னை ஓ சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்ககேபியோ ஆமென்
நடத்திடுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுவோமா? அந்த 5 மாதங்கள் முழுவதும் ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு அவனுடைய சிங்க கபியில் போட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு பிசாசு அவனுடைய சிங்க கபியில் போட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல காக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலவேளை ஆண்டவரை நோக்கி நீங்க இப்படியாக ஒரு ஜெபத்தோடு வந்து நின்றுக்கலாம். ஆண்டவரே, கடந்த மாதத்தில் அப்பா நான் பார்க்க முடியாத காரியங்களை நான் இந்த மாதத்தில் ஆண்டவரை நான் பார்க்க முடியாத செய்யுங்க. ஆண்டவரே, இந்த மாதத்தில் நான் காணும்படியாக நீங்க செய்யுங்க அப்பா. நீ வாக்குறுதி தேவன் ஆண்டவரே. நீ போய் சொல்ல மனிதர் அல்லப்பா ஆண்டவரே. நீ போய் சொல்ல மனிதரில் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறேன்? ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம்படி நம்மளை பெருக பெருக செய்ய போகிறார். அல்லேலூயா. பெரிய காரியத்தை அவர் காண செய்ய போகிறார். அல்லேலூயா. அது எப்போ நடக்கும் தெரியுமா? நம்மளுக்கு நடந்த நன்மையை நம்ம முன்னாடி நிற்க வைக்கும் போது இல்லை, கர்த்தரை நம்ம நிப்பாட்டும் பொழுது, கர்த்தரை நம்மளுக்கு முன்பாக நிற்கும் பொழுது, கர்த்தரை நம்ம மேன்மை பாராட்டும் பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடலின் ஆழத்திலிருந்து ஒரு கரையை நோக்கி மீனை பார்த்தா நம்ம அதிசயம் நடந்திருக்காது. கடலின் ஆழத்திலிருந்து கரையை நோக்கி இருக்கிற மனிதர்களை பார்த்துருந்தா அந்த அதிசயம் நடந்திருக்காது. ஆனால் கடலின் ஆழத்திலிருந்து அங்கே கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது கர்த்தர் அது பெரிய காரியங்களை செய்ய ஒருமுறையாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இப்படியா கர்த்தர் ஆண்டவரே என்னோட நன்மையை நான் முன்னாடி நிறுத்த விரும்பலப்பா, நான் உண்மை நிறுத்த விரும்புகிறேன்னு சொல்றீங்களா? கரங்களை உயர்த்தி, இரு கரங்களை வானத்தினராக உயர்த்தி, என்னை இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவீர் ஆண்டவரே. இனிமேலும் நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறீர். நான் இதுவரைக்கும் ஒரு நன்மை பெற்றிருக்கிறேன்னு சொன்னா அது நான் உண்மை முன்னிறுத்தினது மாத்திரம்தான் ஆண்டவரே. அதை நான் உண்மை முன்னிறுத்தினது மாத்திரம்தான் அதை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி, அப்பா இந்த காலவில் நான் உண்மை முன்னிறுத்துகிறேன். என் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, என் தேவைகள் அடுத்து எதுவாக இருந்தாலும் சரி, என் வேதனைகள் எனக்கு என்னவாக இருந்தாலும் சரி, நான் உண்மை முன்னிறுத்தும் பொழுது நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஒரு நல்ல மேய்ப்பராக இருக்கிறீர், ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறீர். உமக்கு நன்றி, நன்றி அப்பா. யாராவது அதிசயத்தை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம கண்கள் அதை நம்பாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த இடத்துல நம்ம கடந்த 5 மாதங்கள் முழுவதாய் கடந்து வந்திருக்கணும்னு சொன்னால் அவரோட கிருபை மாத்திரம்தான். அல்லேலூயா. நீங்கள் என்னவா இருந்தால், நீங்கள் என்ன நினச்சி கொண்டுதாலும் சரி, எனக்கு நன்மை செய்யலை, என்னோட வாழ்க்கை 5 மாதம் ஒரே போராட்டமாக தான் இருந்தது, ஒரே கஷ்டமாக தான் இருந்தது அப்படி நீங்கள் நினைச்சாலும் சரி, கர்த்தர் அந்த போராட்டத்தின் நடுவில் நம்மளை நிற்க வைத்திருக்கிறார். அது அவருடைய கிருபை மாத்திரம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. 5 மாதங்கள் இப்படி நடத்தினவர் இனி வரும் காலங்கள் நடத்த அவர் எவ்வளவு நன்மையராக இருக்கிறார். அல்லேலூயா. இரு கரங்களை வானத்தினராக நடத்திடுவீர். இனிமேலும் நீ நடத்துவீர் ஆண்டவரே. என்னை கடைசி வரை நடத்துவீரப்பா. ஒருவேளை பெற்றோர்களோ இல்லை தம்பிமார்களோ அண்ணன்மார்களோ நம்ம கடைசி வேற நடத்தி கொண்டு போய் சொல்லுவார்கள். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நம்மளை கொண்டு போய் விட்டுருவாங்க. நான் கருத்து சொல்கிறா, நான் நடத்துவேன், நான் உன்னை நடத்துவேன், நான் கடைசி வரையும் நடத்துவேன், நான் கடைசி வரையும் நடத்துவேன். உன்னோடு இருந்து நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இரு கரத்தை வானத்தினரை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே, நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே, நடத்திடுவே, நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே. நீரேயோ ஈரே என்
பார்த்து கொள்வி. நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே. கரங்களை உயர்த்தி நீரே யெகோவா, ஈரே நீரே யெகோவா ஈரே. அவர் பார்த்து கொள்கிற தெய்வம். நீ என் எல்லாமே பார்த்து கொள். அவர் யெகோவா ரஃபா, நீரே யெகோவா ரம்மா, என் கூடவே இருப்பவரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நடத்திடுவார், என்னை நடத்திடுவார். உள்ளத்தின் ஆழ்த்திற விசுவாசிக்கிற மாத்திரம் நடத்திடுவார், என்னை இரு கரங்களை வானத்தினாய் உயர்த்தி நடத்திடுவி. ஆமென் அப்பா. இனிமேலோ இனிமேலோ கடைசி வரை கடைசி வரை நடத்திடுவி நடத்திடுவி என்னை இனிமேலும் அப்பா. கடைசி பரியந்தமும் கடைசி வரை நடத்திடுவே. நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்ளி. நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே. ஏதும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, ஏதும் இல்லை, எந்த கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை, எந்த கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன. இவ்வளவு உண்மை உள்ளவர். சொன்னதை செய்திடும் தகப்பன. உள்ளத்தினாக சொல்லமா? நம்புவே இறுதி வரை, நான் நம்புவே. அவரை மாத்திரம் நம்புறவர்கள் மாத்திரம் உள்ள தாட்டிலிருந்து நம்புவே இறுதி வரை, நான் நம்புவே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான். எத்தனை பேர் இதை உணர்றீங்க? நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். கரங்களை உயர்த்தி நம்புவே இறுதி வரை. அவர் ஒருவர் மாத்திரம்தான் நம்மளை இறுதி வரைக்கும் நம்ப முடியும். அவர் ஒருவரை மாத்திரம்தான் நம்ம கடைசி வரை நம்ப முடியும். கரங்களை உயர்த்தி இருவானத்தினராக உயர்த்தி நம்புவே இறுதி வரை.
உம்மை மாத்திரம் நம்புறேனப்பா. நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவார். விசுவாசத்தோடு பாடுவோமா? யாக்கோபின் தேவன், அவர் என்னுடைய தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற துணையும் இல்லை, ஏதும் இல்லை எந்த இல்லை ஆண்டவரே. துணையாளர் என்னை விட்டு விலக இந்த நிமிஷம் வரைக்கும் ஏதும் இல்லை, எந்த கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்ன செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் இறுதியாக கரங்களை உயர்த்தி நம்புவே நம்புவே இறுதி வரை. நான் நம்புவே உம்மை மாத்திரம். நான் நம்ப இறுதி வரை உம்மை மாத்திரம் நம்புவே இறுதி வரை. நம்புவே இறுதி வரை. நல்ல கரங்களடி இந்த காலவில் நம்மளை பாதி வழியில் அல்ல, இறுதி வரைக்கும் நம்மளை நடத்துகிற தெய்வம், இறுதி வரைக்கும் நம்மளை கடை சேர்த்து நன்மை மாத்திரம் கொண்டு வாழ்க்கையில் நடத்துகிற தெய்வத்தை நல்ல உற்சாகத்தோடு கரங்கள் தட்டி நன்றி செலுத்துங்க பார்ப்போம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த 6வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுல ஆலயத்துக்கு வந்து உம்மை பாட, உம்மை கீர்த்தனை பண்ண, நீ செய்த நன்மைகளை நினைத்து உம்மை ஆராதிக்க நீ கொடுத்த அந்த நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் நன்மையை நாங்கள் முன்னிறுத்தக்கூடாது. ஆண்டவரே, உண்மை நாங்கள் முன்னிறுத்த நீங்கள் கிருபையை பாராட்டுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, உண்மை நாங்கள் முன்னிறுத்தும்படியாக கிருபையை பாராட்டுங்க. எல்லா நன்மையான காரியத்திலையும் பின்தொடர உறுதி செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவர் நன்மையான காரியங்களை கண்ணை மறைக்காதபடி, உம்மை விட்டு விலகாதபடி, ஆண்டவரே உம்மை முன்னிறுத்தும்படியாக செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் உன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே நீங்கள் எங்கள் மேலே இறுக்கமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீதமுள்ள எல்லா காரியத்திலும் திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் அப்போ அவர் மாத்திரம் உங்களுக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 6வது மாதத்தின் வாக்கு தத்துவம் யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எடுக்காதவங்க மேலே பாருங்க. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகோரு, கர்த்தர் பெரிய காரியங்களை 5 மாதமாக எத்தனையோ நன்மைகளை செய்தார். இந்த 6வது மாதத்தில் அவருடைய பொய்யுரையாத வாக்கு சொல்லுகிறது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் கண்டிராத பெரிய காரியங்களை இந்த 6வது மாதத்தில் இந்த வருஷத்தின் நடு மையத்தில் அவர் செய்வேன் என்று சொல்லுகிறார். அவர் வாயினால சொன்னதை தம்முடைய கரத்தினால நிறைவேற்றுவார். நம்பிக்கையோடு கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம், 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 தோத்திரம். உட்காரலாம். இந்த யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வருங்காலத்தை பற்றியும் நித்தியத்தை பற்றியும் கவலை இல்லாமல் வாழ்ந்த இந்த மக்கள் மேலே தேவனுடைய தண்டனை எப்படியெல்லாம் வருகிறது என்பதை யோவேல் 1ஆம் அதிகாரம் 4 to 8 முடிய வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, வசனம் 15 வாசித்தா
அந்த நாளில் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. ஜனங்கள் தேவ பயமில்லாமல் நிர்விசாரமாய் வாழ்ந்ததை இந்த புத்தகம் எடுத்துரைக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்பீங்கன்னா, இயேசு உயிர்த்தெழுந்து 50வது நாளிலே மேல் வீட்டறையிலே கூடியிருந்த சீசர்கள் மேல் ஊற்றப்பட போகிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்குது. வாசிங்க பார்க்கலாம். அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேல நாவியை ஊற்றுவேன், குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். போதும். பரிசுத்த ஆவி ஊற்றப்படுவதை குறித்து இந்த யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம்னா அங்கே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிற்பாடு, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு சீசர்களுடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றப்பட்டு விட்டது என்பதை நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த 2ஆம் அதிகாரம் முழுவதையும் நாம் வாசிக்கும்போது தேவ ஜனங்களை சில பாடுகளுக்குள்ளே அவர் நடத்த அனுமதிக்கிறார் என்பதை குறித்தும் நாம் இங்கே வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 12லிருந்து 17 முடிய இஸ்ரவேல் மக்கள் மனம் திரும்பி செபிக்கும்படியாக ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் முதல் 27 முடிய கர்த்தர் யூதர்களை மீண்டும் ஆசீர்வதிப்பதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28லிருந்து 32 முடிய தேவன் பரிசுத்தாவியை அனுப்புவதை பற்றியும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை பற்றியும் நாம் இங்கே வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் எல்லாரும் ஒரு நாள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3 அதிகாரங்களை கொண்ட ஒரு புஸ்தகம். எத்தனை அதிகாரம்? 73 வசனங்களை கொண்ட இந்த அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 9 விதமான சத்தியங்களை ஆவியானவர் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 9 விதமான சத்தியங்களிலே ஒன்றைத்தான் 2:21 நம்ம வாசித்தோம். வாக்குத்தத்தமாக, தேசமே மகிழ்ந்து களிகூறு, பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ நம்ம எல்லாரும் இந்த 6வது மாதத்தில் 5 மாதத்தை காட்டிலும் இந்த வருஷத்தின் மத்திய பகுதியாகிய இந்த நடுமைய பகுதியாகிய இந்த 6வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, ஆமென். அப்போ உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும்னா இந்த 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தா அதில் பல கட்டளைகள் நாம் கீழ்ப்படியும்படியாக பல கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்குது. நான் சொல்கிறத துரிதமாக வாசித்தீங்கன்னா நான் செய்திக்குள்ளே போவதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்தில் எச்சரிப்பின் சத்தம் இடுங்கள். கவனிங்க, எக்காலம் எதுக்கு ஊதுவாங்க அப்படின்னா, எக்காலம் ஊதும்போது ஜனங்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தில் கூடி வரணும். பெருந்தொனியா ஊதுவாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, எதிராளிக்கு முன்பாக யுத்தத்துக்கு போகிறோம். 20 வயசுக்கு மேல் உள்ள அத்தனை பேரும் யுத்தத்துக்கு புறப்பட்டு வாருங்க அப்படிங்கிற அந்த 2 காரியத்துக்காக எக்காலம் ஊதுவாங்க. இப்போ நீங்களும் நானும் எக்காலம் ஊதி சபைக்கு வர்றதல்ல, பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய்
நமக்கு சொல்லுகிற எச்சரிப்பின் வார்த்தைக்கு நாம கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், என் கையை நீட்டுகிறேன், கவனிப்பான் ஒருவனுமே இல்லை. அங்க போகாதப்பா, அது மோசமான இடம், அங்க போகாத அப்படின்னு கையை நீட்டுறேன். ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கருடைய வழியில் நில்லாமலும் பாவியலுடைய வழியில் உட்காரலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். எங்கெல்லாம் உட்காரக்கூடாது நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அங்கெல்லாம் நாம் போகக்கூடாது. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டிய காரியம். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைங்க எச்சரிக்கப்படும் பொழுது அது அல்லல் தட்டக்கூடாது. கர்த்தர் யார் மேலே அன்பாக இருக்கிறாரோ அவங்களை எச்சரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். அதுக்கு பின்னாடி வாசிக்கிறோம், சீயோன் என்பது சபையை குறிக்கும். அப்போ சபையில் எக்காலம் ஓதும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது கட்டளை எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவரிடத்தில் திரும்புங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லாமல் 4 விதமான அனுபவத்தோடு திரும்ப வேண்டுமா. 1, உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் என்ன செய்யுங்க. 5 மாதத்தை திரும்பிட்டோம். என்ன பாருங்க, 5 மாதத்தை கடந்துட்டோம். இங்க உட்கார்ந்துருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவருக்காக இந்த 5 மாதத்துல எத்தனை பேர் வாரத்துல ஒரு நாளாவது உபவாசித்தீங்க? இந்த சரீரம் நமக்கு விரோதமா செயல்படும். 3வது வானத்து வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பவுல் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிப்பார்? இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதை செய்கிறேன், எனக்குள்ள இருக்கிற பாவம் அப்படி செய்கிறது. அப்போ இந்த சரீரத்தை ஒடுக்கி ஆள வேண்டும்னா 7x3 7 நாளும் 3 தரமும் சாப்பிடவே கூடாது. நீங்கள் நானும் தமிழ்நாட்டின் சென்னையில் தலைநகரில் இருக்கிறோம். இந்த தலைநகரில் இருக்கிற எத்தனையோ மக்கள் வாழ்க்கையில் 3 தரம் சாப்பாடு இல்லாமல் 1 தரம் 2 தரம் சாப்பிட்டு படுக்கைக்கு போகிறாங்கன்னு புள்ளிவிவரம் சொல்லுது. ஆண்டவர் நமக்கு அத்தனை ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தாலும் நம்ம குடும்ப ரட்சிப்புக்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஆண்டவர் சிலுவை சுமந்து கீழே விழும் பொழுது அவருக்கு பின்னாடி போன ஒரு கூட்ட ஸ்திரீகள் அழுதார்கள். அந்த பாரத்தோடு அவர்களை திரும்பி பார்த்து சொன்னார், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் என்ன செய்யுங்கள், அழுங்கள் என்று சொன்னார். அப்படியானால் பெற்றோர் கவனிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நல்லா அழுது ஜெபம் பண்ணி அவங்கள நல்ல வழியில் நடத்தலைன்னா தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய் தகப்பனுக்கு அவமானத்தை உண்டாக்குகிறான். எனவே ஆண்டவருடைய பிள்ளைங்க உபவாசம் பண்ணணும், தேவ சமூகத்தில் அழுது செபிக்கணும், புலம்பலோடு வரணும், முழு இருதயத்தோடு வரணும். அல்லேலூயா, ஆமென். முழு இருதயத்தோடுங்கும்போது சபையில் நடக்கிற ஆராதனையில் முழு நேரமும் இங்கே இருக்கணும். அல்லேலூயா. 3வது கட்டளை என்ன? 2:13 வாசிக்கிறோம், வஸ்திரத்தை அல்ல இருதயத்தை கிழித்து கர்த்தரிடத்தில். ஒரு துக்க செய்தியை கேட்டுட்டா ஆண்டவருக்கு முன்பாக ஜனங்கள் தங்களை தாழ்த்தணும்னா பழைய ஏற்பாட்டில் என்ன செய்வாங்களாம்? சட்டையை கிழிச்சிருவாங்க. சட்டையை கிழிச்சிட்டு கோணியை கட்டிக்கிட்டு தலையில் சாம்பலை போட்டுக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அழுவாங்களாம். அது தங்களை தாழ்த்துவதற்கு அடையாளம். ஆண்டவர் உங்களுடைய சட்டை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழிங்க அப்படிங்கிறார். அதை சங்கீதக்கார 51 சொல்கிறாரு, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவரீர் புறக்கணீர். இங்கே வந்து நீங்கள் முழங்கால் படியிடும் பொழுது கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திற்கு வாழ்க்கைக்கு செய்த நன்மைகளை நினைக்கும் போது உங்கள் இருதயம் நொறுக்கப்படணும், உங்கள் கண்ணிலிருந்து கண்ணீர் வரணும். அவ்வளவு நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாய் எண்ணி முடியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முந்தா நாள் ஒருத்தரை சந்தித்து ஜெபம் பண்ணுறேன். அவர் சொல்கிறாரு,
நம்ம கண்ணுக்குள்ள சில நரம்பு போகுதாம். எதில்? கண்ணுக்குள்ள. அந்த கண்ணுக்குள்ள போகிற நரம்புல ரத்தம் ஓட்டம் சீராக இருந்தால் தான் கண் பார்வை தெளிவாக இருக்குமா? அதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்ம மூளையில் நம்ம முடியை விட சின்ன அளவுக்கு நரம்பு போகுதாம். அதில் போகிற ரத்தம் ஒழுங்காக போனால் தான் 2 கால் கையும் நமக்கு நல்லா வேலை செய்யுமா? இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்களை கவனிங்க. நம்ம அம்மா வயிற்றுலேருந்து எப்போ இந்த பூமிக்கு வந்தோமோ அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நரம்பும் ஒழுங்காக வேலை செய்யுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது எதனால் அப்படின்னா, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுறவங்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு நல்ல சரீர சுகத்தை கொடுப்பாரு. தேவனுடைய ஆலயத்தில் வந்து கல்லு குத்தி மாதிரி உட்கார்ந்துடக்கூடாது. வாயை திறந்து கர்த்தரை துதிக்க வேண்டிய நேரத்தில் கர்த்தரை துதிக்கணும். கர்த்தரை பாட வேண்டிய நேரத்தில் கர்த்தரை பாடணும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவர் செய்த நன்மைகள் 1-2 அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். கல்லு தட்டி கீழே விழுந்துச்சுன்னு போயிட்டாரப்பான்னு அழுகிறாங்க. நம்ம எத்தனை முறை கீழே விழுந்திருக்கோம். ஆனால் நம்ம உயிர் நமக்குள்ள தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது காரியம் 15ஆம் வசனத்தில் சொல்லியிருக்குது. 3 காரியங்களை செய்ய கட்டளை. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாசை நியாமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை என்ன செய்யுங்க? சபையில் வழக்கம் போல் நடக்கிற கூட்டங்களுக்கும் வரணும். ஆனால் சில நேரங்களில் விசேஷித்த கூட்டங்களை வைப்போம். அப்படி விசேஷித்த கூட்டங்களை வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் விசேஷித்த முறையில் ஜனங்களோடு இடைப்படுவார். விசேஷித்த மனிதர்களை கொண்டு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை ஆலோசனையை நமக்கு சொல்லுவார். அன்றைக்கு நம்ம வரலன்னா அந்த ஆலோசனை நம்ம இழந்து விட்டோம்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் உபவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சபை கூடி வர்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். விசேஷித்த கூட்டங்கள் நடக்கும் பொழுது சபையில் வந்து உற்சாகமாக பங்கு கொள்ளணும். அல்லேலூயா. 5வது கட்டளை 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் மணவாட்டி புறப்பட்டு வர விதமாய் நீங்கள் புறப்பட்டு வாங்க. அல்லேலூயா. அப்போ சபைக்கு பால் குடிக்கிற பிள்ளையையும் தூக்கிட்டு வரணும். எழுதியிருக்கா இல்லையா? ஆமென். அப்போ அந்த சின்ன பிள்ளையிலேயே இங்கேருந்து சொல்கிற வசனம் அது காதுக்குள்ளே கேட்கணும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வசனம் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. அப்போ இந்த ஜீவனுள்ள வார்த்தையை சிறு பிள்ளைகள் காதால் கேட்கும் பொழுது அவங்களுக்குள்ள எந்த விதமான வியாதிகள் விக்கினங்கள் வராதபடி இந்த வார்த்தையை அனுப்பி அவர்களுக்கு சுகம் தருவார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு தோத்திரம். 6வது கட்டளை 17ஆவது வசனத்தில் சொல்லியிருக்குது. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியார்களே, மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுங்கள். அப்படின்னா ஜெபம் பண்ணுங்கள்னு அர்த்தம். அப்போ ஊழியத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணுகிற காரியத்தில் ஒரு நாள் நம்ம பிந்தக்கூடாது. யார் வந்தாலும் வராவிட்டாலும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற மக்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து என்ன செய்ய வேண்டும்? செபிக்க வேண்டும். இப்படி நாம் இந்த வார்த்தைகளுக்கு வசனங்களுக்கு கீழ்ப்படிவோமானால் 14 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கார். எத்தனை விதமான ஆசீர்வாதம்? 14 விதமான ஆசீர்வாதம். இன்றைக்கு அத்தனை நான் சொன்னோம்னா கூட்ட முடியாது. ஆகவே அடுத்த வாரங்களில் பாஸ்டர் அவங்க அதை எடுத்து உங்களுக்கு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை செய்வார் அப்படிங்கிறது பொதுவான வார்த்தை. உங்களுக்கு எதெல்லாம் பெரிதா தோன்றுகிறதோ அதை விட பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். ஆனால் எந்தெந்த விதத்தில் அவர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படிங்கிறத குறித்து வேதத்தில் இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிறோம். எந்தெந்த எப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்வார் வாசிங்க. முதல் குறிப்பு யோபு 9ஆம் அதிகாரம் 10வது வசனம், 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 வசனத்தை எடுத்து 2 பேர் வாசிங்க.
ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ரெண்டு நாளா ஜுரத்தில் படுத்திருந்தவன் எந்திரிச்சிட்டான் அப்படின்னா எப்படிங்க? ஜுரம் மாத்திரை போட்டாங்க, சுகம் கிடைச்சிருச்சு. இதை நம்முடைய மூளையினால் கிரகிக்க முடியுது. மூளையினால் என்ன செய்ய முடியுது? கிரகிக்க முடியுது. ஆனால் ஒன்றுமே செய்யாமல் அவங்க எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள். அல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த 6வது மாதத்தில் ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவருடைய கரத்திலிருந்து எனக்கு எண்ணி முடியாத நன்மை வரும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் நான் அவனை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். அல்லேலூயா. எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு என்ன செய்வேன்? ஆமென். என்ன செய்யணும் தெரியலையே, கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்டது போல தெரியுதே அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது அக்கம் பக்கம் போய் பேசக்கூடாது, கேட்கக்கூடாது. கதவை பூட்டி ஜன்னலை பூட்டி இங்கே சொல்லியிருக்குல்ல, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு என்ன செய்வேன்? அறிவிப்பேன்னு சொல்கிறார். அதே எரேமியா 32ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலையும் 27வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, 5 மாத காலமா நீங்க எதிர்பார்த்த காரியம் நடக்காம இருந்திருக்கலாம். எங்கு பார்த்தாலும் வாசல் அடைக்கப்பட்டது போல தெரிஞ்சிருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வாசனம் சொல்லுகிறது, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இவ்வளவு பெரிய வானத்தை படைச்சவர், இவ்வளவு பெரிய பூமியை படைச்சவர் உங்க வீட்டில் இருக்கிற வறுமையை நீக்க மாட்டாரா? உங்க கடன் அவர் அடைக்க மாட்டாரா? உங்க தேவைகளை சந்திக்க மாட்டாரா? உங்க பிள்ளைகளுடைய காரியத்தை அவர் பொறுப்பெடுக்க மாட்டாரா? அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அதை விசுவாசித்து வாயினால் நம்ம அறிக்கை பண்ணுவோமானா நிச்சயமா இந்த 6வது மாதத்தில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் உங்கள் யோசனையினால் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம்முடைய ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது காரியம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாராம்? யோபு 37ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோபு 37:5. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணுகிறார், நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களையும் அவர் செய்கிறார். எவ்வளவு பெரிய காரியமானாலும் இது இப்படித்தான் நடந்தது அப்படின்னு மூளையினால கிரகிக்க முடியும். ஆனால் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் வாழ்க்கையில் செய்கிற காரியங்களை நம்முடைய மூளையினால கிரகிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜோசப்புக்கு விஜய் அவருக்கு செஞ்ச அந்த காரியம் என்னது? ஜோசப் விஜய் அவருக்கு ஆண்டவர் செஞ்ச காரியத்தை தமிழ்நாட்டில் உள்ள யாராவது நம்ப முடிஞ்சா? யாரும் நம்பல. ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டு. நான் உங்களை பார்த்து சொல்றேன், அவருக்கே கர்த்தர் அப்படி செய்வார்னா வாரந்தோறும் கர்த்தரை தேடி வர்ற நீங்க, உபவாசம் பண்ணி செபிக்கிற நீங்க, பைபிள் படிக்கிற நீங்க, உங்களுக்கு கர்த்தர் செய்ய மாட்டாரா? அவர் நிச்சயமாய் கிரகிக்க கூடாத காரியங்களை செய்வார். என் குடும்பத்தில் இது எப்படி நடந்தது, இதை நான் எப்படி செஞ்சேன் தெரியலங்க. இது ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய அற்புதம். ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொல்ல, நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. இப்போ நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தேவ தூதர்கள், பாதுகாப்பு காவலர்களை உலகத்து கண்ணால பார்க்க முடியாது, உலகத்து கண்ணால பார்க்க முடியாது. அப்ப நமக்கு தூதர்களை கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையில ஒன்று, உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடு. அப்ப நம்மளை தொடுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டாராம்.
அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற தூதன் நம்மளை தொடர வரவனை ஓங்கி செலுவில் காது மேலே அடித்தோம்னா அவன் கீண்டு போவான். ஐயோ என்னை அடிச்சிட்டானு. நம்ம சும்மா தான் இருப்போம். அவன் வாய்த்தவன் சொல்ல என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு. அப்போ அடித்தது யாரு? தூதன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தூதனுடைய கெப்பாசிட்டி 1,20,000 பேரை சங்காரம் பண்ணுவானாம். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு எனக்கும் பைபிள் எழுதப்பட்டிருக்குது, ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ள போர்கள் நிமித்தமா அவர்கள் எல்லாரும் பணிவிடை செய்கிற ஆவிகளாயிருக்கு. அப்போ உங்களுக்கும் எனக்கும் பணிவிடை செய்ய பரலோகத்தின் தூதர்களை கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். அந்த தூதர்கள் நம்ம மேலே ஒரு தூசி கூட படாமல் அவ்வளவு கவனமாக கவனிப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை மாத்திரமல்ல, நம்முடைய யோசனையினால கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? செய்ய போகிறார். அல்லேலூயா, ஆமென். மூன்றாவது அவர் செய்கிற காரியம் என்ன? உபாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். உபாகமம் கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளை எல்லாம் உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது. அல்லேலூயா. அவர் செய்கிற காரியம் மகத்துவமானது. என் ஜனங்களை ஆராதிக்க விடு அப்படின்னு போறவன்ட்டு சொன்னார். உன் ஜனங்களை ஆராதிக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு அவன் தடை பண்ணான். நல்லா கவனிங்க. உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் கோயிலுக்கு போகாதுன்னு சொன்னால் அங்கே என்ன ஆவி கிரியை செய்யுது அப்படின்னா பார்வோனின் ஆவி கிரியை செய்யுது. பார்வோனுக்கு எது பிடிக்காது அப்படின்னா தேவ ஜனங்கள் குடும்பமாக போய் கர்த்தரை ஆராதனை செய்து அவனுக்கு பிடிக்காது. ஆகவே அவன் தடை செய்வான். ஆண்டவர் எத்தனையோ வாதைகளை காமிச்சாரு. கடைசி வாத இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல கிரகிக்க கூடாத பெரிய காரியம். குடிசையில் இருக்கிறவனுடைய வீட்டில் இருக்கிற தலைப்புள்ள செத்துச்சு, அரண்மனையில் இருக்கிற ராஜாவுடைய தலைப்புள்ள செத்துச்சு. அந்த தேசம் எங்கும் கூக்குரல் உண்டாச்சு. இனி இந்த ஜனங்கள் இங்கே இருந்தாங்கன்னா நம்முடைய தேசமே அழிஞ்சு போகும், நீங்கள் போனா போங்க அப்படின்னு பிடிச்சி தள்ளுற விதமாக அனுப்புனாங்க. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போகும்போது வெறுங்கையா என்ன செய்ய மாட்டீங்க? போக மாட்டீங்க. உங்களை புறப்பட்டு போங்கன்னு சொல்கிறவங்கள்ட்ட நீங்கள் எதை கேட்டாலும் வாரி கொடுப்பாங்க, கேளுங்கன்னாங்க. பொன்னையும் பொருளையும் கேட்டாங்க. அவங்க கை நுமூற ஆஸ்தியோடு புறப்பட்டு போனாங்க. அல்லேலூயா. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, கர்த்தர் நமக்கு கிரகிக்க கூடாத காரியங்களை செய்யும் பொழுது நம்ம குடும்பத்தில், நம்முடைய கையில், நம்முடைய பையில், நம்முடைய பீரோலில் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நீதிமானுடைய வீட்டில் சகலவிதமான பொக்கிஷம் இருக்குது என்ற வேத வசனத்தின்படி எல்லா விதமான பொக்கிஷங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் செய்த மகத்துவமான காரியங்களில் ஒன்று என்ன அப்படின்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அல்லேலூயா. செங்கடலை 2ஆக பிளந்தது ஒரு அதிசயம். ஆனா வருஷ காலமா தண்ணீர் நின்றிருந்த செங்கடல் தரையில சனங்கள் வெட்டாந்தரையை போல நடந்து போனாங்களாம். அப்ப தண்ணீர் பிரிந்த அடுத்த நிமிஷம் அந்த தண்ணீர் நின்ற இடம் எப்படியா மாறுது? வெட்டாந்தரையா மாறுது. வெட்டாந்தரையில் நடப்பதற்கும் ஈரமான இடத்துல நடப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஏற்கனவே ஜனங்கள் பின்னாடி பார்வோனுடைய படம் வருதுன்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க. தண்ணியை மாத்திரம் விலகிட்டு சகதிக்குள்ள அவங்கள போய் சொல்லியிருந்தா அத்தனை பேரும் கீழே விழுந்திருப்பாங்க. எனவே ஆண்டவருடைய மகத்துவமான செயல்களில் ஒன்று, தண்ணீர் பிரிந்த அடுத்த நிமிஷம் தண்ணீர் நின்றிருந்த இடம் வெட்டாந்தரையாக மாறிவிட்டது. 145வது சங்கீதம் 3வது வசனத்தில் கர்த்தரை குறித்து சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், அவருடைய மகத்துவம்
ஆராய்ந்து முடியாது. இந்த 6வது மாதத்தில் எந்தெந்த காரியத்தில் ஆண்டவருடைய பெரிய காரியங்களை, மகத்துவமான காரியங்களை, கிரகிக்கக்கூடாத காரியங்களை ஆண்டவற்றை எதிர்பார்க்கிறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது காரியம் என்ன என்று சொன்னால் 1 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற அத்தனை காரியமும் மகிமையான காரியம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய மகிமையினால நம்ம வீட்டில் ஒரு காரியம் நடக்குன்னா அது நம்முடைய சித்தத்தினால அல்ல, நம்முடைய தைரியத்தினால அல்ல, நம்முடைய ஞானத்தினால அல்ல, கர்த்தரே அவருடைய மகிமையை கொண்டு நமக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் 4வது செய்கிற காரியம் மகிமையான காரியம். 84வது சங்கீதம் 11வது வசனத்தில் தேவ மனுஷர்களாகிய யார் அந்த சங்கீதத்தை எழுதினது? கோராகின் புத்திரர். கோராகின் புத்திரர் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னா 84:11 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். சூரியன் வெளிச்சம் கொடுக்குது, கேடகம் நம்மளை பாதுகாக்குது. அதோட நின்றல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். ஆண்டவர் நமக்கு மகிமை கொடுத்தால அந்த மகிமையினால நம்மளால செய்யக்கூடாத காரியம் திடீர்னு நடக்கும் நம்ம வீட்டில். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நினைக்கணும் கர்த்தருடைய மகிமை இதை செய்திருக்கிறது. ஆகவே தேவ சபையில் நான் எழுந்திருந்து சாட்சி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் லாசருடைய கதையில் நாம் என்ன வாசிக்கிறோம்? சம்பவத்தில் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 11:4. பார்த்தீங்களா? கவனிங்க. சில நேரம் சில பலவீனங்களை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார். என்னதான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அது போக மாட்டேன்னு ஒத்த காலில் நிற்குது. ஆனால் லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான்னு ஏற்கனவே ஆளுகளை அனுப்புனாங்க. அதை கேட்டுட்டு பின்னும் 2 நாள் தாமசிட்டார். அவன் மறிச்சிட்டான் அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே என்ன ஆண்டவரே அவன் செத்து போட்டானாம, சரி இப்போ வாங்க போகலாம். அவன் செத்து போன பிற்பாடு நாம அங்கே போகணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு இது தேவனுடைய நாமம் மகிமைக்காக ஏற்படுத்தப்படும். அப்போ பாருங்கள், இயேசு போயிட்டு அங்கே நிற்கும்போது 2 பேரும் ஒப்பாரி வைக்கிறாங்க. எங்கம்மா வச்சிங்க? ஐயோ ஆண்டவரே 4 நாளாச்சே, நாத்தம் எடுக்குமே அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்ன செய்வாய்? காண்பாய். அவள் அப்பையும் சொல்கிறா நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நான் உம்மை பாதத்தில் தானே சத்தியத்தை கேட்டேன். நீர் வரும்போது தேவனுடைய வருகையில் என் தம்பி உயிரோடு எழுந்திருப்பான், அது எனக்கு தெரியும். இல்லை இப்பயே உயிரோடு எழுந்திருப்பான். என்னை விசுவாசிக்க மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். அவர்கள் விசுவாசித்தார்கள். 4 நாள் ஆன நாற்றம் எடுத்த சரீரத்தை ஆண்டவரால் உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் மரித்த நிலைமையில், நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்குதோ அதையெல்லாம் கர்த்தர் உயிர்ப்பிக்க செய்வார். அந்த காரியங்களெல்லாம் கர்த்தர் நடக்க செய்வார். அல்லேலூயா. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 21, 22 வாசிங்க. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 21, 22.
எதமா வாசிக்கிற? உபாகமம் 11ஆம் அதிகாரம் 21, 22. 22 வாசி. இல்லை, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த தேவனை நீ மறவாதே என்று அந்த வசனம் வரும். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம அங்கே என்ன நன்மை செய்தார் என்றால் 70 பேர் எகிப்துக்கு போனாங்க. எத்தனை பேர்? 70 பேர். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணிட்டார். 70 பேரை வானத்தின் நட்சத்திரங்களை போல எண்ணி முடியாத அளவுக்கு பெருக பண்ணுவார்னா நம்ம வருமானத்தை கர்த்தர் பெருக பண்ண மாட்டாரா? பண்ணுவாரா? நிச்சயமா பெருக பண்ண முடியும். அல்லேலூயா. அவர் 5 அப்பம் 2 மீனை எத்தனை பேருக்கு பங்கிட்டவர்? 5000 பேருக்கு பங்கிட்டவர். அந்த தேவனைத்தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் என்றால் 4வது குறிப்பில் வாசித்தது போல கர்த்தருக்கு தோத்திரம். இல்லைம்மா, மகிமையான காரியங்கள். எப்படிப்பட்ட காரியங்கள்? அது எந்த வசனமா? 11:7 வாசி. உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது. இன்றைக்கு இந்த 6வது மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் கர்த்தர் தம்முடைய மகிமையினால செய்ய போகிற மகத்துவமான காரியங்களை உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. கடைசி 5வது குறிப்பு என்னன்னா, அவர் செய்கிற காரியங்களில் 5வது குறிப்பு யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பயங்கரமானவர். அவர் அன்புள்ள தேவன் தான், ஆனால் அவர் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரமான காரியங்களை செய்வார். அப்போ தேவன் நமக்கு பயங்கரமான காரியங்களை செய்யும்படியா இந்த வசனத்தில் என்னென்ன கட்டளை இருக்குதோ அந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். கர்த்தர் நிச்சயமாய் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்வார், மகத்துவமான காரியங்களை செய்வார், மகிமையான காரியங்களை செய்வார், பயங்கரமான காரியங்களை செய்வார்.